ஜாக்கி, நேத்து செஞ்ச பாப்கார்ன் எல்லாம் மோனியும் விஜயுமே சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்க. இன்னைக்கு செய்யற பாப்கார்ன்லாம் நான் தான் சாப்பிடுவேன். ஓகேவா? தாராளமா எடுத்துக்கோ அபி. நான் வேணான்னா சொல்ல போறேன். நம்ம எல்லாருக்கும் சேர்த்து தானே செஞ்சுட்டு இருக்கேன். உனக்கே தரேன். கண்டிப்பா நீயே சாப்பிடு, சரியா? ஜாக்கி, அப்ப எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நாங்களும் தானே வெயிட் பண்றோம். எனக்கு தான் ஃபர்ஸ்ட் வேணும், அப்புறமா அபிக்கு கொடு. மீனு, நீ என்ன சொல்றது? நான் ஃபர்ஸ்டே ஜாக்கி கிட்ட சொல்லி வச்சுட்டேன், தேவையில்லாம என்கிட்ட சண்டைக்கு வராத. ஐயையோ, ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்களா? நம்ம பாப்கார்ன் செஞ்சு முடிக்கிறதுல ஆளுக்கு 50-50 ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. எதுக்கு இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? மோனி, நீ எல்லாம் பேசவே கூடாது. நேத்து செஞ்சதை ஃபுல்லா நீயும் விஜயும் காலி பண்ணிட்டீங்கல்ல. 50-50 அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. ஜாக்கி, நீயே பாரு, அபி எவ்வளவு திமிரா பேசுறான்னு. 50-50 ஷேரிங் கூட ஓகே சொல்ல மாட்டேங்கிறான். எனக்கு தெரியாது ஜாக்கி. ஒண்ணு எனக்கு ஃபுல்லா வந்தாகணும், இல்லைன்னா என் ஷேரிங்காவது எனக்கு வந்தாகணும். மீனும் அபிதான் இப்படி அடம் பிடிக்கிறான்னா நீயும் ஏன் மீனும் இப்படி பண்ற? இரு, நான் பாப்கார்னை ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் ஷேர் பண்றதா என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். ஜாக்கி, ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த பிளேட்ல ஃபுல்லா கொட்டு. நான் தான் எல்லாத்தையும் சாப்பிட போறேன். ஜாக்கி, என்ன ஜாக்கி இது? அவ கேட்டா அவ பிளேட்ல எல்லாத்தையும் கொட்டிடுவையா? என்னோட ஷேர் எனக்கு வந்தாகணும் இப்பவே, இல்லைன்னா நான் சும்மா விட மாட்டேன். ஹே மீனு, ஜாக்கி கிட்ட ஃபர்ஸ்ட் நான் தான் சொல்லி வச்சிருந்தேன். நான் கேட்ட மாதிரியே ஜாக்கி எனக்கு கொடுத்துட்டான். தேவையில்லாம நீ பிரச்சனை பண்ணாத. ஐயோ, நம்ம ஹாப்பியா பாப்கார்ன் வீட்லயே செஞ்சு சாப்பிடலாம் தானே வாங்கிட்டு வந்தேன். இப்ப இதனாலயே சண்டை வந்துரும் போலயே. ரெண்டு பேரும் ஏன் இப்படி பண்றீங்க? போ ஜாக்கி, நீ அவ இஷ்டத்துக்கு பேசிட்டு இருப்பா, நீ கேட்கவே மாட்டியா? நான் நல்லதுக்கு தானே சொன்னேன், எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடலான்னு. அபி, மீனு சொல்றதும் கரெக்ட் தான். அவ என்ன எல்லாத்தையுமா கேக்குறா? ஷேர் பண்ணி சாப்பிடுறான்னு தானே சொல்றா. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அபி, அடம் பிடிக்காத. நோ ஜாக்கி, இதுல நீ தலையிடாத. நான் உன்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் வேணும்னே அவ கேக்குறா. முன்னாடியே கேட்டிருக்கலாம்ல. பாத்தியா மீனு, நான் எவ்வளவு சொல்லியும் அவ கேட்க மாட்டேங்கிறா. நீயாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஏன் ப்ளீஸ் மீனு, சண்டை வேண்டாம். ஓ அப்படியா? நீ விடு ஜாக்கி, நீ இதுல தலையிடாத. இப்ப நான் என்ன பண்றேன் பாரு. ஹே மீனு, என்ன பண்ற? பைத்தியம் மாதிரி மண்ணை அள்ளி பாப்கார்ன்ல கொட்டிட்டு இருக்க. பைத்தியமா நீ? இப்ப நல்லா சாப்பிடு அபி. நல்லா சாயில் ஃப்ளேவர் பாப்கார்ன். நீ மட்டும்தான் இந்த மாதிரி வித்தியாசமா சாப்பிடுவ. என்னை விட்டுட்டு சாப்பிடணும்னு நினைக்கிறியா? இங்க பாரு ஜாக்கி, என்ன நீ பார்த்துட்டே இருக்க? இப்போ பாப்கார்ன் எல்லாம் மண்ணாயிடுச்சு, நான் எப்படி சாப்பிடுறது? என்ன மீனு, நீ இப்படி பண்ணிட்ட? சாப்பிடுற பொருளை யாராவது மண்ணை கொட்டுவாங்களா? இது ரொம்ப பெரிய தப்பு. இப்படி எல்லாம் பண்ணவே கூடாது. ஃபர்ஸ்ட் நீ அபி கிட்ட சாரி கேளு. சாரி கேட்கணுமா? நெவர் ஜாக்கி. நீ எதுவுமே அவளை கேட்கவே இல்லைல்ல. எனக்கு கிடைக்காதது அவளும் சாப்பிடக்கூடாது. நான் அப்படிதான் பண்ணுவேன். மீனு, எல்லாமே ஓகே. என்னதான் இருந்தாலும் சாப்பிடுற பொருளை இப்படி மண்ணை கொட்டக்கூடாது மீனு. அம்மாக்கெல்லாம் தெரிஞ்சா அவ்வளோதான். என்ன எல்லாரும் என்னையே சொல்லிட்டு இருக்கீங்க? அபி பண்ணது தப்பு இல்லையா? நம்ம யாருக்கும் ஷேர் பண்ணாம சாப்பிடணும்னு நினைச்சதெல்லாம் தப்பு இல்லையா? எனவே சொல்றீங்களே. நான் போறேன், போங்க. ஏ மீனு, இதுக்கெல்லாம் ஏன் கோச்சிட்டு போற? நான் சொல்றத கேளு மீனு, நில்லு. இப்ப என்ன பண்றது ஜாக்கி? அபி இப்படி கோச்சிக்கிட்டு போயிட்டா, நீயாவது போய் சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வா போ. நான் என்ன பண்றது மாயா? ரெண்டு பேரும் இப்படி கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஜாக்கி, மீனு போனா போட்டும். இப்ப இந்த பாப்கார்னை நான் எப்படி சாப்பிடுறது? எனக்கு வேற செஞ்சு கொடு ஜாக்கி. கொஞ்ச நேரம் அமைதியா இரு அபி. எல்லா பிரச்சனையும் ஒன்னாலதான். இப்ப இது ரொம்ப முக்கியமா? நீ கொஞ்சம் ஷேர் பண்ணியிருந்தா மீனு இப்படி கோச்சிட்டு போயிருக்க மாட்டா. ஓ ரோசி, நீ மீனுக்கு சப்போர்ட்டா? என்னதான் என் மேல மிஸ்டேக் இருந்தாலும் இப்படி சாப்பிடுற பொருளை மண்ணை அள்ளி கொட்டலாமா? சரி ஓகே, விடுங்க. ரெண்டு பேர் மேலேயும் தான் தப்பு. ஜாக்கி, நீ வேற பாப்கார்ன் ரெடி பண்ணிட்டு நான் மீனுவை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வரேன். அபி, இந்த பாப்கார்னை நீ வெளியே கொட்டிரு. நான் புதுசா சமைச்சு தரேன். இந்த டைம் நம்ம அடம் பிடிக்காம எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா சாப்பிடலாம். சரி ஓகே ஜாக்கி, நான் எதுவும் சொல்லல. எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடலாம். ஜாக்கி, இங்க பாரு, மீனுவை எப்படியோ சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டேன். என்ன மீனு, நீ இந்த சின்ன விஷயத்துக்கு இப்படி கோவிச்சுக்கிட்ட? சரி ஓகே, போனது போகட்டும். நான் புதுசா பாப்கார்ன் செஞ்சிருக்கேன். எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம், ஓகேவா? ஓகே ஜாக்கி, எல்லாரும் வந்து உட்காருங்க. எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிடலாம். இது எப்படி இருக்கு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுறது? இதை விட்டுட்டு தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே. இனிமேலாவது ஒற்றுமையா இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.